ஆசிய திலங்கம் அறிஞர். பாதையை தேடாதே, அதை உருவாக்கு. வெரி குட். போறது தேடி கொண்டு இருக்க கூடாது, உருவாக்கி போய் கொண்டிருக்கோம். சரியா? நாங்கள் யாரும் யாரும் போட்டுக்கிறாங்களோ இங்கே பார்க்கலாம் தானே பார்க்க. காட்டுக்கு போனாலும் அப்படிதான். அங்கே வேற ரோட்டால 1000 30 வாங்கத்தான் சொல்லிக்கிறோம். அந்த 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 அப்படியும் அப்படித்தானே. ஆயிரம் சமைச்சு வச்சா சாப்பிடுவோம், நான் சமையல் சாப்பிடலாம்னு பார்க்குறது. எங்கிட்ட காரமும் எல்லாம் இப்படித்தானே வீணா போகும். பிறந்தோம், எதை சாதித்தோம், ஒன்றுமில்லை. அப்படியே சாக வேண்டியா, செத்து போக வேண்டியா, செத்து கதைக்கிறது கூட ஆக்கள் இல்லை. அரச தமிழ் எம்பிக்கள் உச்சக்க குரல் தர வேண்டும். யாருக்கு? அரச தமிழ் எம்பிக்கள். எங்கள் நாட்டில் தொகுதி வாரியான பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் என்று இல்லாமல் போனதோ அன்று அன்று தொட்டதுதான் அரசியல் பெருமந்தம். முன்னாள் ஜனாதிபதி காலஞ்சென்ற ஜே.ஆர். ஜெயவர்தனா கொண்டு வந்த விகிதாசார பிரதிநிதித்துவ முறைமை பாராளுமன்ற உறுப்பினரின் உயர் பெறுமதியை கணிசமாக குறைத்துள்ளது. அந்த ஜே.ஆர். ஜெயவர்தனா வந்து செய்த வேலையாதான் இன்றைக்கு நாடு இப்படியெல்லாம் கிடக்குன்னு நெடுவே சொல்லுவாங்க. அவர் தானே அரசியலுக்கு அந்த இடியப்ப சிக்கலை கொண்டு வந்தது. எடுக்கவே இல்லாதான் இந்த அதிகாரம், ஜனாதிபதி அதிகாரம் எல்லாம் கொண்டு வந்தது அவர் தான். வெரி குட். நல்ல வேலையெல்லாம் செய்து போட்டு அவர் போட்டார். இங்கே இருக்கிறவன் வர்ற பாடு அவனுக்கு தான் தெரியும். இது எந்த துணிஞ்சவன், எந்த நல்லவன் இந்த முறைமையை ஒழிச்சு போட்டு போகிறானோ அவனுக்கு புண்ணியம் கிடைக்கும். எங்கண்ட தோழரும் சொல்லியிருக்கிறார் முறைமையை நீக்கிறேன். ஆனால் பாரப்போ 4-5 ஜனாதிபதியும் சொல்லியிருக்கிறாங்க நீக்குவோம் தான் பாராங்க. வந்தோடனே இந்த அதிகாரத்தில் இருந்தால் நல்லது செய்ய தாங்கள் தில்லா இருக்கிறான்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன செய்ய போகிறாருன்றதான் பொறுத்துன்னு தான் பார்ப்போம். வேகன்சி எத்தனை காலம் வேகன்சி தான் அப்படி பார்த்தோண்டே இருக்கிறோம். பார்த்து காலம் போட்டு வயதும் போட்டது தெரியுமா. விகிதாசார பிரதிநிதித்துவம் மற்றது வந்து தொகுதிவாரி பிரதிநிதித்துவம் இருந்தது. விகிதாசாரம் வந்து பெரும்பாலும் இப்போ எல்லா நாடுகள்லையும் அதான் செய்கிறாங்க, கடைப்பிடிக்கிறாங்க. அது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தது இல்லை. இப்போ அது வந்து விகிதாசார முறைமை வந்து ஜனாதிபதி தேர்தலுக்கு ஓரளவுக்கு பொருந்தும். இப்போ எங்கண்ட உள்ளூர் தேர்தலுக்கு வந்துட்டு அந்த பழைய இதெல்லாம் தான் வேணுமென்று கேட்டுக்கொண்டு நிற்கணும். கேட்டால் நம்முடைய ஆக்கள் கூட பேர் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விதாசார இந்த நேரத்தில் பிரச்சனையானது. இதற்கு மேலாக விதாசார பிரதிநிதித்துவம் அமலுக்கு வந்த போது அரசியல் கட்சிகள் உள்ளக முரண்பாடுகளை சந்திக்கலாம். அவங்க பிளான் போட்டு தான் விதாசாரத்தை கொண்டு வந்தது. தமிழ் பக்கத்துக்கு குறைக்கலாம். ஏன்னா தமிழர் தானே குறைஞ்சு கொண்டு இருக்கணும். சிங்களம் அவே போகிற இல்லை உரை உஞ்சான உண்மை. இலங்கை திருநாட்டின் ஆரம்பகால அரசியல் கட்சிகள் இன்று அரசியல் புலத்திலிருந்து மறைந்து போயுள்ளன. உதாரணத்துக்கு ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, இலங்கை தமிழரசு கட்சி என்பதை இந்த நாட்டின் ஆரம்பகால முதன்மை கட்சிகளாக விளங்கின. மூன்றும் இல்லை, இம்மியமிடமில்லை. தவிர மேற்குறித்த அரசியல் கட்சிகள் தொகுதி வாரியான பாராளுமன்ற முறைமை இருக்கும் வரை மக்கள் மத்தியில் உயர்ந்த இடத்தில் இருந்தன. கொஞ்சம் தெரியுது, உனக்கும் தெரியுது. தொகுதி வாரியம் விகிதாசாரம். ஆனால் விகிதாசார பிரதிநிதித்துவம் நடைமுறை மாவட்ட ரீதியாக அமைந்த போது அரசியல் மீது மக்கள் கொண்டிருந்த நாட்டமும் பற்றும் மெல்ல நகரத் தொடங்கின. அதாவது தொகுதி ரீதியாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தபோது அவர்கள் தத்தம் தொகுதிகளில் உள்ள பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் எடுத்துக் கூறுவதுடன் பொதுவான விடயங்களிலும் அதீத கவனம் செலுத்தினர். இப்போ தொகுதி வாரி இருக்க முருகன் தங்களுக்கு இப்போ தொகுதி என்று சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு இப்போ நல்லூர் தொகுதி என்றால் அதில் வந்து அவன் எப்படியும் தெரிஞ்சால்தான் இருப்பான். அப்போ அவன்கிட்ட போய் என்ன செய்வாங்க மக்கள், என்னப்பா நீ ரோட்டு போடுறா இல்லை, நீ தண்ணி தாரா இல்லைன்னு சொல்லுங்க. அப்போ தெரிஞ்சவனா இருப்பான். இது இவரை தெரியுமா? இப்போ ஆளுங்கட்சி ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினராக இருக்கிறார். எங்களுக்கு யாரையும் தெரியும், மயூரனையும் தெரியல, சந்திரசேகரன் நாம கொண்டு இல்லை. மற்ற அவருக்கு என்ன பேர்? மயூரன். யாரு நல்ல ஒரு பேருப்பா. அப்ப பேரே வருது இல்லை. சரி, அதை விட அர்ஜுனா பாருங்க. இப்போ கண்டிருக்கீங்களா நீங்க? இல்லை, அவர் காணே இல்லை நேரடி. அப்படித்தான் தொகுதிகளே இருந்தாங்கன்னு சொன்னா, இப்போ இந்த டிவிஷனுக்கு இருந்தாங்கன்னு சொன்னா நாங்கள் பார்க்கலாம். அவர் சாவச்சிட்டு இருந்து அப்படியே போனவர் பாருங்க. அப்படித்தான் பிரச்சனை. குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலின் போது குறித்த ஒரு தொகுதியில் போட்டியிடுகின்ற வேட்பாளருக்காக அவரது கட்சியின் முக்கிய பெருமர்கள் பிரசார கூட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றினர். ஆனால் விகிதாசார பிரதிநிதித்துவ முறையுமே அறிமுகமான போது உட்கட்சி பூசல்களும் உட்கட்சி முரண்பாடுகளும் வலுப்பெற்று கட்சி உறுப்பினர்கள் கண்ணை விரிந்து நிற்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைமை ஏற்படும். போட்டி கூட பிரிச்சு அவங்கள விளையாட்டு பிரிக்கிறதானே. ஏனென்றால் எல்லாரும் எல்லா தொகுதியிலையும் கேட்கலாம். ஆனா தொகுதி வாரியா கொண்டு வரணும். எல்லா தொகுதியும் பாக்குறதுல எல்லா தொகுதியாக்களும் ஒரு ஆளு ஓட் போடுவாங்க. அப்ப அவங்களுக்குள்ளே பிரச்சனை. கிளிநொச்சி ஆக்களுக்கு யாழ்ப்பாணம் ஃபுல்லா போடுது தானே.
அப்படிதான் பரவாயில்லை, எது நடக்க வேண்டுமோ அது நடக்கின்றாகிறது. இப்போது தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த 3 யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளனர். இதேபோல் தமிழர் தாயத்தில் ஏனைய மாவட்டங்களிலும் ஆளும் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவாகியுள்ளனர். முழு தமிழர் தானே. இவர்கள் தேசிய மக்கள் சக்தியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களின் முதன்மை பணி தமிழ் மக்களுக்காக, தமிழ் இனத்துக்காக குரல் கொடுப்பதாகும். அதை யோசிக்கணும். தமிழன் என்று யோசிக்கணும். தமிழ்ஸ் என்று யோசிக்கணும். எங்கள்ட ஃபர்ஸ்ட் டியூட்டி தமிழ்ஸ் சமூகம் என்ன முதல் எங்கள்ட டியூட்டி முதல் தமிழ் சமூகத்தை செய்து போட்டு தான் நாங்கள் மிச்சம் செய்யணும் யோசிக்கணும். அவையும் பேர் எல்லாம் மறந்து நீங்கள் யாப்பானமாண்டா திரஞ்ச வெறியா போடும். அது கரைச்சல். அப்படித்தான் வருதோ தெரியாத கட்டங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கு. அரசியல் எல்லாம் அப்படித்தான் போகுது என்ன. ஆகையினால் இதனை அவர்கள் செய்ய தவறுவார்களாயின் எங்கள் தமிழினத்தின் எதிர்காலம் மிக மோசமாக மாறிவிடும். இப்பவே மோசமாயிட்டுது. அப்போ அவர்களும் தவறவிட்டால் இன்னும் பட்டு மோசமாகும் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம் இல்லையோ. ஆகையினாலே அதான் எங்கள்கிட்ட தமிழெம்பிக்கள் பாராமன்றத்தில் தமிழர்களுக்கு தமிழெம்பிகளுக்கு பிரச்சனை இருந்தால் கூட ஒருதனுக்கு சப்போர்ட் பண்ணுறான் இல்லை, அவங்களே சப்போர்ட் பண்றாங்களே. ரெண்டு மக்களுக்கு சப்போர்ட் பண்ற மக்களையும் ரெண்டு பிரதிநிதிப்படுத்துறது. அதுக்குள்ளே டாக்டர் அர்ஜுனாக்கு நேரம் ஒதுக்குறாங்களே இல்லைன்னா ஒருதனும் கேட்குறாங்களே ஏன் அவர் தான் கேட்க வேண்டிய கிடையாது. என்ன கதைக்க விட்டா சரியன்று தான் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிறாங்க. அப்போ அதுக்குள்ளேயே பிரச்சனை நடக்குது. இதுக்குள்ளேயே ஆளுங்கட்சி தமிழ் பாராமன்ற உறுப்பினர்கள் ஏன் அர்ஜுனாக்கு கொடுக்கல கேட்டுருக்கணும். கேட்டாங்களுக்கு ஒரு பலி சந்தோஷமா இருந்திருக்கு, மகிழ்ச்சி இல்லையே. இரண்டாவது அவங்களும் தமிழ் ரெண்டு காட்டுறாங்களேன்னு இது அவங்க பேசாமல் இருக்கிறாங்களப்பா, அது கவலையா இருக்கு இல்லையே. சந்திரசேகரையா கேட்டிருக்கலாம். எனக்கு அதுதான் அவர் சரியா நம்புறோம். நாங்கள் அவரை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். அவர் கேட்டிருக்கணும் வேணும் உடனே. அர்ஜுனாண்ட பிரச்சனை தீர்க்கத்தான் நாங்கள் அது செய்யணும்னு உடனே அண்டைக்கே சொல்லியிருந்தார் என்றால் ஒரு மகிழ்ச்சி வந்திருக்கு மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு. டே எங்களுக்கு அவங்க தமிழர் நாங்கள் ஆளுங்கட்சி என்று ஆளுங்கட்சிக்கு தமிழருக்காகத்தான் நாங்கள் அவை அனுப்பினாங்கள் என்று ஒரு நம்பிக்கை உண்டு. போறாங்க அர்ஜுனா அதை கைவிட்டுட்டாங்க, அது வேற ஒருத்தருங்க பண்ணிக்கிறாங்களே இல்லை. அது சிங்கத்தொருத்தரும் பார்க்க தண்டவாட சரி மேன எவ்வளி நீ வழி சீண்டாது நொந்துடுவேன் அப்படித்தான் நான் போவேன். அது அவரை அவங்க ஒன்றும் செய்யலாது. நினைச்சது நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் என்று பாட்டு பாடிக்கொண்டு ஆள் போக வேண்டியா சரியோ இல்லையே. அந்த கட்டத்தெல்லாம் போய் கொண்டிருக்கு. அது போட்டும் ஆனா அது விட்டது புள்ள இவன் ஒரு சரியா நோமலா கேட்டிருக்கணும், கேட்டு இருக்கணும். ஒரு தமிழ் எம்பிக்கு ஒரு பிரச்சனை உண்டு, அநீதி ஒன்று நடக்குதுண்டாடாப்பா அதை நீதியை கேட்கத்தானே அவனு வேறண்டா. தமிழர்கள் கேட்டு இருக்கணும். சரி சிங்களாக்கள் கேட்கலேன்னு வை, அவங்க மனசுக்கு இருந்தாலும் கேட்கல. அது கேட்டு எங்களையாக்கள் போய் யாரும் கேட்க அவங்கள நட்டு கேட்பாங்க. மற்றவனை குறை சொல்லி என்ன எந்த முதுகில் ஊற்றிய வச்சுக்கொண்டு நாங்கள் மற்றவன் முதுகில் ஊத்தடக்க துடியான்னு சொல்லிடாதானே அவன் திரும்பி உண்ட முதுகில் கிடக்கிற தெரியுமா உனக்குன்னு கேட்டான்டா பிரச்சனையாக போடும். அதுதான் எங்களுடைய ஆக்களுடைய ஒற்றுமை. இதுவரைக்கும் ஒற்றுமை இதுவரைக்கும் பேருந்து இப்போ எல்லாரும் உண்டாக போகிறோம்னு கதைக்கணும். அதுக்குள்ளே சுயேட்சை குழுவை கொண்டு வர இல்லை இன்னும். அப்போ பேருந்து என்ன முதல் தமிழ் பேசுகிற ஆக்கள் எல்லாரும் கொண்டு சேருங்கோ. அப்போ முதல் 7 மண்டான் தமிழ் பேசுகிற தமிழ் ஆக்கள்னு வேண்டாம், தமிழ் பேசுகிற எம்பிக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு கதைங்க பார்ப்போம். முடிஞ்சா சவால் இருக்கும். முடிஞ்சா ஒரு ஒற்றுமையாக காட்டுங்க பார்ப்போம். உங்களுக்கு தமிழ் மக்களுடைய சப்போர்ட் இப்படி உங்களுக்கு இருக்க மாட்டேன் பேர்ந்து பாருங்க இல்லையே ஒரு இடத்துல காய்ச்சி போட்டு காட்டுங்க உங்களுக்கு. ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு கூப்பிட்டு அதே நேரம் சொல்லி முழு தமிழ் பாராளுமன்ற எம்பிக்களும் ஒரு இடத்த கூடுங்க அப்போ பார்ப்போம். அதுக்கு முதல் இவங்கள் சும்மா தேவையில்லா சண்டையில விட்டு போட்டு ஒரு ஆக்கள் அந்த மனசாமனாக்கள் வீடு தெரியும் தானே எல்லாருக்கும் வீட்டை போய் இருக்கா என்ன மச்சான் இப்படித்தானே செஞ்சீங்க. உள்ளுக்கு பேசி போட்டு வெளியில வந்து டீ குடிக்கிறீங்களா அதை ஊருக்குள்ள செய்யுங்களா செய்து போட்டு புரியலாப்பா பாத்துக்கிட்டு செய்யறேன் அப்படி ஒருத்தர் சும்மா சைக்கிள் எடுத்துன்னு போங்கப்பா. ஊருக்குள்ள பக்கத்துல உள்ளவண்ட சைக்கிள் எடுத்துன்னு போங்க, மோட்டைக்கில் போங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு மக்களுக்கு பார்க்க. எம்பி மேல காணவே கிடைக்குது இல்லை. அது கருத்த கண்ணாடியை போட்டு முடியும்னு போனாலும் தெரியாது எங்களுக்கு. அதுக்கு யார் போக வேண்டும் அப்படி போனா எல்லாருமே செய்யல பார்ப்போம். அப்படி ஆயிடுவாங்க போடாக்குது. நாங்களே வர எங்களே காண கிடைக்குது இல்லையான்றாங்க மக்கள் கிடைக்கின்றாங்க. எங்களுக்கு என்ன நேரம் இல்லாம போகுது.
அப்ப என்ன விட வருவோம்? சரி நாங்கள் விடைபெற்றுக் கொள்வோம். பெருமூச்சு தான் விடணும், வேற வழி இல்லை. வருத்தம் வந்துடும், எனக்கு வருத்தம் கிட்னி பிரச்சனை என்றார் பாப்போம். காட்டிட்டு வருவோம் போய். சரி, இதுடன் நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம்.